بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي شفيعا، أو كما قال عليه الصلاة والسلام. رواه مسلم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓதுங்கள். அப்படி குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா, ஃபஇன்னஹு யஅதி ஷஃபீஆ, நிச்சயமாக அது சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபஇன்னஹு யஅதி ஷஃபீஆ, நிச்சயமாக அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யக்கூடியதாக கியாமத் நாளையிலே வரும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம கூட இந்த பெருநாளினுடைய தினத்துல சொல்லியிருந்தோம், கபூரில் நம்மளுக்குண்டான ஷாஃபியாக, நம்மளுக்குண்டான சிபாரிசு செய்யக்கூடிய விஷயமாக குர்ஆன் ஷரீஃப் தான் வந்து நிற்கும் அப்படிங்கிறத நாம் பெருநாள் கடைசியாக நாம் கடந்து வந்த பெருநாள் அன்னைக்கு நாம் பார்த்தோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஷஃபீஅ் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னால், கியாமத் நாளையிலும் நமக்கு பரிந்துரையாக அது நிற்கும் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஏற்கனவே கியாமத்தினுடைய நாளையில் இறைவனுடைய நெருக்கம் பெறுவதற்கு அல்லது அல்லாஹ்வுடைய நிழலை அடைவதற்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிற விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வரக்கூடிய அந்த செய்திகளில் ஒன்று, ரப்பனுடைய அவனுடைய அந்த சன்னிதானத்தில் அந்த மஹ்ஷர் வழியில நம்மளுக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான நபராக அந்த குர்ஆன் ஷரீஃப் நிற்கும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரமதான்ல மட்டும்தான் நம்ம ஓதணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நாம விளங்கி வச்சுக்கிட்டோமா என்னன்னு தெரியல. ரமதான்லையாவது அங்கங்கே சிறு சிறு பிள்ளைகள்லாம் குர்ஆன் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது பார்த்தோன்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது நம்ம விட்டு ரொம்ப குறைஞ்சு போயிடும். குறைந்தபட்சம் வருடத்திற்கு 2 முறையாவது குர்ஆன் ஷரீஃபை நாம் முடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்கிறாங்க, ஹதீஸுகள் ஆயத்துக்களினுடைய ஒளியில நமக்கு இமாம்கள் சட்டமாக சொல்லுவாங்க. 2 தடவையாவது குர்ஆன் ஷரீஃபை பார்த்து ஓதி முடித்தல் அப்படிங்கிறது அதற்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்பதாக சொல்றாங்க. வீட்டுகளில் பொம்பளை பிள்ளைகளை நிக்கா பண்ணி கொடுத்தோன்னு சொன்னா போகும்போதே என்ன செய்யறோம், நல்ல அழகா ஒரு பெட்டியில, மரப்பெட்டியில உள்ள வெல்வெட் துணி போட்டு குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்யறோம், வச்சு கொடுக்குறோம். கொடுக்கறது எதுக்கு, இதை பத்திரமா அப்படியே தூசிப்படாமல் வச்சுக்கோமான்னு சொல்லியா? கொடுக்குவதனுடைய நோக்கம், இதுல சிலர் வந்து அதுல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜுஸு ஓதுற மாதிரி உண்டான கணக்குல தனித்தனியா ஒவ்வொரு ஜுஸுவாக கொடுப்பாங்க. சிலர் 5 ஜுஸு சேர்த்து உண்டான 5 என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுப்பாங்க. சிலர் ஒரே குர்ஆனை முழுசா கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஆனால் எப்படி இருந்தாலும் அதுல ஒரு கணக்கு இருக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு அப்படின்னு ஓதுற பழக்கம் உடையவர்கள் இருக்கிறாங்க. கஜத்துலாம் வந்து பெற என்னன்னு கேட்டா, அவங்க அன்னைக்கு ஓதுற ஜுஸுவை வச்சு இன்னைக்கு பெற எத்தனைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஜுஸுங்கும் போது பெற ஆரம்பிக்கும் போது முதலாவது ஜுஸுவை ஓத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜுஸுன்னு கணக்கு வச்சோன்னா 29 நாள் 30 நாள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சிடும், முழு குர்ஆன் ஷரீஃபை நம்ம முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. நம்ம இலகுவாக நம்ம இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் அப்படியே நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளுக்கும் இது அப்படியே கடத்தப்படும். பிள்ளைகள் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி போல கட்டுறான். எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா, நம்ம என்ன செய்கிறோங்கிறத பார்த்து அப்படியே தான் கற்றுக்கிறோம். நம்ம தானே ரோல் மாடல்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் ரோல் மாடல். அதே அந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் வீடுகளில் உட்காந்து ஓத 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 தான் அந்த விஷயங்கள் வந்து பிள்ளைகளுக்கு அப்படியே கடத்தப்படும். சைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதில் வந்து இக்ரஉ, நீங்கள் ஓதுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ஓதுதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறதோங்கிற பயம் தான் நமக்கு ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் நிறைய நபர்களுக்கு இன்னும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியலங்கிற செய்தியை நாம் கேள்விப்படும் பொழுது
அவர்களுடைய தோற்றங்களை, அவர்களுடைய சூழல்களை எல்லாம் பார்க்கும்போது நல்லா குரான் ஓதுற நபர் போன்று நமக்கு தோணும். ஆனால் குரான் ஷெரீஃபே ஓத தெரியாத நபர்கள் சில நேரங்களில் திடீர்னு இகாமத் சொல்லக்கூடிய ஒரு சூழல், இகாமத் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த சூழல்களில் கூட எவ்வளவு, அதாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். பாங்கல சொல்லும் போதும் அப்படித்தான் சொல்லணும், அதை இகாமத்துல சொல்லும் போதும் அப்படித்தான் சொல்லுவோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லணும். இகாமத்துல சொல்லும் போதும் சரி, பாங்கல சொன்னாலும் சரி. குழந்தைகள் பிறந்தா கூட பிறந்த குழந்தைக்கு காதுல பாங்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சட்டமே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா நாளைக்கு நம்ம அதை விரிவாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்களில் எல்லாம் பாங்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான அம்சமாக சொல்லித்தரப்படக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஷரியத்தினுடைய ஒரு பெரிய அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதில் உண்டான அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னா அந்த இடத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்ன முஹம்மதர் அப்படின்னு தான் தர்ன்னு அந்த இடத்துல வரணும். ஆனால் அன்ன முஹம்மதுர் அப்படின்னு என்ன செய்யறாங்க சில நபர்கள் இகாமத்து சொல்லும் போது நான் கவனிக்கிறேன். எதுக்கு சொல்றோம்னா இது இலக்கணம் தெரிஞ்சாதான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இது சாதாரணமான நம்ம கலிமால வரக்கூடியது தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதுல முஹம்மதுர் வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம இகாமத்துல சொல்லும் போது அதே வார்த்தை தான் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற நார்மலான சிறு விஷயங்கள், இது போன்ற செய்திகளிலும் கூட நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஞாபகத்துக்காண்டி தான் நம்ம இங்க சொல்லி தர்றோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப ஒரு இகாமத்தினுடைய விஷயத்திலேயே இவ்வளவு நாம் அதாவது சாதாரணமாக நாம் நடந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆணனுடைய விஷயங்கள்ல நாம் அப்ப எவ்வளவு கவனமாக இருப்போம் அப்படிங்கிறத யோசிப்பார். குரான், அதுக்கு பேரே குரான் அப்படின்னு சொன்னால திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது அப்படின்னு அதுக்கு பொருள். நீங்க உலகத்துல எந்த புக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தடவை படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுலயே அது சலிப்பு தட்டிடும். கூடுனா 2 தடவை படிப்போம், புரியுதுங்களா? அடுத்து 3ஆவது தடவைங்கும் போது இதுக்கு அடுத்து இதுதான்ப்பா வரும்னு அடுத்த படிக்கும் போதே நம்ம சொல்லுவோம், அப்படித்தானே? ஏன்னா அதுக்கு கதை மாதிரி, மெமரி மாதிரி அப்படியே நம்மளுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் அப்படி அல்ல. நம்ம எத்தனை தடவை அதனை விளங்கி ஓதி இருந்தாலும் கூட திரும்ப அதை ஓதுறதுக்கு மனசுல ஒரு இன்பம் ஏற்படும், அதை ஓதணுங்கிற அந்த ஆர்வம் வரும். அதுக்கு பேர் தான் குர்ஆன். ஏன்னா அது அல்லாஹ் பேசிய வார்த்தை. அதை நம்ம கையில எடுக்கும் போதே, நம்ம ஓத ஆரம்பிக்கும் போதே இது ரப்பு அவ வாயால பேசின விஷயம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அதனால தான் இந்த குர்ஆன் ஷரீஃப் நமக்கு நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவன் சொன்ன வார்த்தைகள்ங்கிறதுனால அவன்கிட்ட டைரக்டா அது நின்று என்ன செய்யுமா, ரப்பிட்ட நமக்கு விளங்குறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, ஷஃபிய சிபாரிசு செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட நம்மளுக்கு ஒரு மனிதனை போன்று வந்து நின்று அல்லாஹ்விடத்துல நமக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. யாரும் அந்த இடத்துல நிற்கவே முடியாது. நம்ம கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நபிக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வரைக்கும் நபிக்காக வேண்டி நம்ம துஆ செஞ்சு எது நபிக்கு நிறைய போறது இல்லை. ஆனா ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாடியும் எனக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ்ட்ட இதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை கேட்க சொல்றாங்க? மக்காம மஹ்மூதாங்கிற ஒரு இடம் கியாமத் நாளையில உண்டு. அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னு சொன்னா நான் எல்லாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்ட் பண்ற இடத்த நபிக்கு கிடைக்கணும்னு சொன்னா நாம துஆ செய்யணுங்கிறத நமக்கு சொல்லி தர்றாங்க, புரியுதுங்களா? ஆனா அந்த ரெக்கமெண்ட் பண்ற அந்த ஷஃபீங்கிற அந்த பாயிண்ட் வந்து குர்ஆன் ஷரீஃபுக்கு அல்லாஹ் டிஃபால்ட்டாவே கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தருது. அப்படிப்பட்ட பாக்கியமான குர்ஆனுடைய ஷஃபாஅத்துங்கிற அந்த ரெக்கமெண்ட் பெற்ற நபர்களின் நசீபுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.